வெல்கம் டு ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ட்ரெடிஷ்னலான அச்சு முறுக்கு. தீபாவளினாலே வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் செய்வோம். அதில் ட்ரெடிஷ்னலான ஒன்று அச்சு முறுக்கு. ரோஸ் குக்கீஸை ரெண்டு விதமாக செய்வாங்க. முட்டை யூஸ் பண்ணியும் செய்யலாம், முட்டை இல்லாமலும் செய்யலாம். நம்ம இன்னைக்கு முட்டை யூஸ் பண்ணாம தான் செய்ய போகிறோம். சாப்பிட நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு அகலமா இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் குழியா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல பேட்டர் மிக்ஸ் பண்ணாதான் உங்களால கடைசி வரைக்கும் ஈஸியா அச்சை டிப் பண்ணி எடுக்க முடியும். அச்சு முறுக்கு செய்யறதுக்கு நமக்கு இந்த அச்சு பழக்கப்பட்ட அச்சா இருந்தா எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான்ஸ்டிக்லயே இந்த அச்சு கிடைக்குது. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அதை வாங்கி செஞ்சு பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப 1.5 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இத பவுல்ல சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா பேக்கிங் சோடா, இது ஆப்ஷனல் தான். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் சர்க்கரை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1.5 கப் மாவுக்கு 1 கப் சுகர் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் அதிகமா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காவை துருவி அதுல ஃபர்ஸ்ட் திக்கான பால் எடுத்திருக்கேன். இத மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு மீதி பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா அச்சுல ஒட்டாது. ரொம்ப திக்கா இருந்தா அச்சு விட்டு எண்ணெயில விழுகாது. பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஒரு ட்ரையான ஸ்பூனை பேட்டர்ல டிப் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி கோட் ஆகி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுல தேங்காய் பாலுக்கு பதிலா தண்ணி விட்டும் மிக்ஸ் பண்ணலாம். பட் தேங்காய் பால் சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். பேட்டர்ல அச்சை டிப் பண்றதுக்கு முன்னாடி சூடான ஆயில்லையே போட்டு வைங்க. அப்பதான் மாவு அதுல ஒட்டும். ஒவ்வொரு டைமும் அச்சை டிப் பண்றதுக்கு முன்னாடி மாவை ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா திக்கான மாவு கீழே டெபாசிட் ஆயிரும், மேல தண்ணி மாதிரி இருக்கும். ஆயில் நல்ல சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவுல அச்சை டிப் பண்ணிக்கலாம். எப்பவுமே அச்சுல 80 to 90% அளவுக்கு தான் மாவை டிப் பண்ணணும். ஃபுல்லா கோட் ஆயிருச்சுன்னா எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது மாவு அச்சை விட்டு வராது. இப்ப ஆயில்ல ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டே இருந்தோம்னா அதுவே அச்சை விட்டு ரிலீஸ் ஆயிரும். பாருங்க, உடையாம அழகா வந்திருக்கு. நீங்க புதுசா அச்சு வாங்கி செய்றீங்கன்னா ஒரு 4-5 முறுக்கு உங்களுக்கு சொதப்பும். அதுக்கப்புறமா பெர்ஃபெக்ட்டா வந்துரும். அச்சு பழக பழக ஈஸியா வந்துரும். இப்ப இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. 2 சைடும் இந்த மாதிரி லைட் கோல்டன் பிரவுன் ஆனதும் எடுத்துடலாம். ஆயில்ல இருந்து எடுக்கும்போது கொஞ்சம் எலாஸ்டிக்கா ஸ்டிஃபா இல்லாத மாதிரி தான் இருக்கும்.
ஆனா ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல கிறிஸ்பி ஆயிரும். முறுக்க ஆயில்ல இருந்து எடுத்ததுமே அச்சை மறுபடியும் சூடான ஆயில்ல வச்சிருங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் பண்ணணும். ஆயிலை ஹை ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு மாவை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அச்சை டிப் பண்ணிக்கலாம். பாருங்க நான் எந்த அளவுக்கு அச்சை டிப் பண்ணிருக்கேன்னு. ஆயில்ல வச்சு லைட்டா இந்த மாதிரி ஆட்டிட்டே இருந்தோம்னா அதுவே ரிலீஸ் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரிலீஸ் ஆகலன்னா ஒரு ஃபோர்க் இல்லனா ஒரு குச்சி வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டீங்கன்னா ஈஸியா வந்துரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆயில்ல ஃப்ரை பண்ணீங்கன்னா அச்சு முறுக்கோட கலர் ரொம்ப டார்க் ஆயிரும். லைட்டான கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுமே எடுத்துருங்க. இப்ப நமக்கு கிறிஸ்பியான அச்சு முறுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி அச்சு முறுக்கு வீட்ல செஞ்சு பாருங்க. ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.